வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான டொமேட்டோ ஆனியன் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி நம்ம தோசை, இட்லி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுக்கலாம். ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க. 6 காஞ்ச மிளகாய் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வெங்காயமும் தோல் உரித்து அரைஞ்சி வச்சுக்கலாம். பூண்டு பல்லும் தோல் உரித்து வச்சுக்கலாங்க. இப்போ வறுக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். முதல்ல பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துடலாங்க. இதுவும் நல்லா செவந்த பிறகு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு நம்ம கடலைப்பருப்பு எடுத்து அதையும் செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்த பிறகு அதையும் வடிகட்டிட்டு ஆயில் வடிகட்டி தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்தது வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் போட்டேங்க. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தகுந்தபடி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதில் இது நல்லா செவந்து தோல்லாம் அப்படியே உரிகிற ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம அதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். மீடியமான காரம் போதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்ததும் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கின பிறகு உப்பு, புளி சேர்த்து அதையும் வதக்கிடலாம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு, அப்புறம் இந்த தேங்காய், ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு உப்பு, புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ டொமேட்டோ ஆனியன் சட்னி தயாராகிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு
கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இதில் கலந்துடலாம். இந்த தக்காளி வெங்காய சட்னி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இட்லிக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.